மிஸ்டர் லேடிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்தியாவோட மிக முக்கியமான பிரச்சனையா இருக்க சர்க்கரை வியாதி பத்தி தான் நம்ம பார்க்க இருக்கோம். சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது இன்னைக்கு ஒவ்வொரு வீட்லயுமே யாராவது ஒரு 2-3 பேருக்கு வந்து சர்க்கரை வியாதி இருக்கு. ஸோ அந்த சர்க்கரை வியாதி வர்றது மட்டும் இல்லாம அதனுடைய பக்க விளைவுகளும் நிறைய பார்க்குறோம். ஸோ கிட்னி பாதிக்கப்படுறது, நரம்புகள் வந்து பாதிக்கப்பட்டு கால்களில் வந்து அதிகமான அளவுக்கு எரிச்சல் வந்து இருக்கிறது. ஸோ இதனால கண் பார்வை வந்து பாதிக்கப்படுறது, உடம்பு வெயிட் ரொம்ப வந்து குறைஞ்சிருச்சு டாக்டர், எப்பவுமே வந்து டயர்டா இருக்கேன். ஸோ அதே மாதிரி அடிக்கடி வந்து எனக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஆகுது. இது எல்லாத்துக்கும் வந்து சர்க்கரை தான் காரணம்னு சொல்றாங்க. கழுத்து வலி உண்டாகுது, இடுப்பு வலி உண்டாகுது. ஸோ உடம்பு வெயிட் குறைஞ்சதுனால இந்த வலிகளோட அளவும் வந்து அதிகமா தெரியுது. இதுக்கும் வந்து சர்க்கரை வியாதி தான் காரணம்னு சொல்றாங்க. இந்த சர்க்கரை எப்படி வந்து நான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வருது? நான் மாத்திரை சாப்பிட்றேன். ஒரு மாத்திரையில ஆரம்பிச்சேன். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 5-6 மாத்திரைகள் சாப்பிட்றேன். டாக்டர் சொல்றாங்க இன்சுலின் கூட அடுத்து போட வேண்டி வரும்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி நான் கரெக்டா தான் டாக்டர் வந்து நான் மாத்திரைகள்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஆனாலும் இந்த சர்க்கரை வந்து எனக்கு குறையவே மாட்டேங்குது. ஸோ இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா என்னெல்லாம் காரணம்? ஸோ நம்ம உடலோட தன்மையை பொறுத்து சர்க்கரை எப்படி வந்து மாறுபடும்? நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி சர்க்கரை வியாதியை வந்து உண்டாக்குது? ஸோ இதற்கான சிகிச்சை முறைகள்லாம் என்ன? அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம். சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது இந்தியால ஒவ்வொரு வீட்லயுமே இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் சில பேர் வந்து வீட்டுல இருக்கவங்களுக்கு சர்க்கரை வியாதி ஆல்ரெடி வந்துருச்சு, எனக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துரும். இந்த ஒரு நிலையில தான் நிறைய பேர்ல வந்து நம்ம பார்க்கிறோம். இந்த சர்க்கரை வியாதியை பொறுத்த வரைக்கும் அது வாழ்வியல் சம்பந்தமான ஒரு விஷயம், உணவு சம்பந்தமான ஒரு விஷயம், மிக முக்கியமாக எண்ணங்கள் சார்ந்த ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து இன்னைக்கு சர்க்கரைக்கு இதை சாப்பிட்டா சரியாயிடும், அதை சாப்பிட்டா சரியாயிடும், அதே மாதிரி வந்து என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணணும்னு கூட ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனாலும் நம்மளுடைய எண்ணங்கள் வந்து சர்க்கரை வியாதியை உண்டாக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு வந்து தெரியறதே இல்லை. அது என்ன டாக்டர், நம்ம எண்ணங்கள் வந்து ரெகுலரா யோசிக்கிற ஒரு விஷயம் தானே, இது வந்து ஸ்ட்ரெஸ் ஆகுறோம், ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது எல்லாருக்குமே இருக்கிறதான், இதுக்கும் சர்க்கரை வியாதிக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னா, நிறைய நீங்க சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்கள வந்து கேட்டு பாருங்க. நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க? ஸோ நைட்ல அன்னைக்கு நாள்ல நடந்த நிறைய விஷயங்களை பத்தி யோசிப்பேன். முக்கியமா நெகட்டிவான விஷயங்கள் தான் வரும். இன்னைக்கு ஒரு 10 விஷயம் பண்ணணும்னு நினைச்சேன், 9 விஷயம் பண்ணிட்டேன். ஆனா அந்த ஒரு விஷயம் மட்டும் என்னால பண்ண முடியல டாக்டர். அந்த ஒரு விஷயம் தான் என் மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. நான் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடியும் இன்னைக்கு ஏன் இது பண்ணல, இல்ல இந்த மாதிரி பண்ணாததுனால எனக்கு ஃபியூச்சர்ல எந்த அளவுக்கு பிரச்சனை வந்து வரப்போகுது, இல்ல இந்த ஒரு விஷயம் நடக்காம இருந்ததுக்கு யாரெல்லாம் காரணம், அவங்க மேல எனக்கு ஒரு கோபம் உண்டாகிறது. இந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டம், அதாவது நடக்காத ஒரு விஷயங்களை பத்தி நமக்கு அடிக்கடி வந்து எதிர்மறையான எண்ண ஓட்டங்கள், மிக முக்கியமாக நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி. இது மட்டும் இல்லாம இன்னும் சில பேருக்குலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, டாக்டர் ஆல்ரெடி எனக்கு இந்த பிரச்சனை இருந்தது, எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து என் கூட இருந்தவங்களே இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசினாங்க, அதே மாதிரி குழந்தைங்களுக்குலாம் வந்து வயசாயிடுச்சு, அவங்களுக்கு மேரேஜ் பண்ணணும், இல்லை அவங்க வந்து படிக்கிற விஷயங்கள் அப்படி இருக்கு, இந்த மாதிரி ஃபியூச்சரை பத்தியோ இல்லை பாஸ்ட்டை பத்தி வந்து ஒரு வருத்தம், ரெக்ரெட்ஸ் மாதிரி இருக்கிறது, இல்லை ஃபியூச்சரை பத்தி ஒரு பயம், இதெல்லாம் நடக்குமா நடக்காதா, இந்த விஷயம் தான் டாக்டர் நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி எனக்கு வருது. இதனாலேயே எனக்கு தூக்கம் அப்படிங்கிறது வந்து டிலே ஆகுறது. நைட்ல பாத்தீங்கன்னா நான் போய் படுத்து அடுத்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் கழிச்சு தான் நான் வந்து தூங்குறேன், எப்போ தூங்குறேன்னு எனக்கு தெரிலன்னு சொல்லுவாங்க. இன்னும் சில நபர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி தான் நான் நிறைய விஷயங்களை மைண்ட்ல போட்டு குழப்பிட்டே வந்திருக்கேன். இதனால என்ன ஆகுது அப்படின்னா, நான் வந்து சரியான தூக்கம் வராம நிறைய ஃபோன் பார்க்குறேன். ஃபோன் பார்க்க 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 எனக்கு இன்னும் வந்து தூக்கம் வந்து சரியா வர மாட்டேங்குது. அந்த ஃபோன் பார்க்கக்கூடிய அந்த ஒரு சின்ன ப்ளஷர் தான் என் மைண்ட்ல இருந்துட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த 3 விஷயமுமே உங்களுக்கு சர்க்கரை வியாதியை உண்டாக்கும். ஸோ ஏன் அப்படின்னா, நம்ம தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம செய்யாத விஷயங்களும், இல்ல வந்து ஃபியூச்சரை பத்தி ஒரு பயமோ, இல்ல வந்து கடந்த காலத்தை பத்தி ஒரு வருத்தமான ஒரு உணர்வோ, இல்ல என்னோட மைண்ட் வந்து செட்டிலே ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய ஃபோன் பார்த்து ஸ்க்ரோல் பண்றது, இது என்ன பண்ணும் அப்படின்னா, இன்னும் நீங்க ரொம்ப ஆக்டிவா இருக்க போறீங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க செய்யாத வேலைகளை பத்தியே யோசிக்கும் போது உங்க உடல் என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த வேலைகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு நிறைய எனர்ஜி தேவை. எனர்ஜி அப்படின்னா நம்ம உடம்புல சுகர் தான். உங்களுக்கு உடனடியா ஒரு எனர்ஜி தேவைன்னா சக்கரை தான் உங்களோட ரத்தத்துல வந்து அதிகமாகும். ஏன்னா சக்கரை சத்து இருந்தாதான் நீங்க வந்து நல்லா ஃபாஸ்டா ஓட முடியும், இல்ல ஃபாஸ்டா வந்து நீங்க யோசிக்க முடியும், இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ரத்தத்துல சக்கரை தேவை. ஸோ நீங்க செய்யாத வேலைகளெல்லாம் வந்து நீங்க யோசிக்கிறீங்க அப்படின்னாலே உங்க உடம்பு ரொம்ப வந்து புத்திசாலித்தனமானது. நீங்க நினைக்கிறத விட வந்து அது உங்களை எப்படி பாதுகாக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கும். நீங்க இந்த மாதிரி யோசிச்ச அடுத்த செகண்டே உங்க உடம்புல, முக்கியமா ரத்தத்துல வந்து நிறைய வந்து சர்க்கரையை வந்து கொண்டு வரும். நீங்க ஆல்ரெடி சாப்பிட்டதுல இருந்து சர்க்கரை வரும்,
அது மட்டும் இல்லாம கல்லீரல்ல சேர்த்து வச்சிருக்கக்கூடிய இந்த கிளைகோஜன்ல இருந்தும் நிறைய சர்க்கரையை வந்து உங்களுக்கு கொண்டு வரும். ஸோ அது மட்டும் இல்லாம நைட்ல நீங்க தூங்காம ஆக்டிவா இருக்கீங்க அப்படிங்கிறதுனால ஸோ உங்க உடம்புல இன்னும் நிறைய வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கான ஹார்மோன்ஸ் எல்லாம் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாம் சேர்ந்தே உங்களுக்கு ரத்தத்துல சர்க்கரை வந்து அதிகப்படுத்தும். ஸோ நீங்க நைட்டு ஃபுல்லா இந்த ரத்த சர்க்கரை வந்து அதிகமா இருக்கும் பொழுது அதுக்கான எந்த விதமான உடல் உழைப்பும் இருக்காது. ரத்த சர்க்கரை அதிகமா இருந்தா நீங்க ஏதாவது ஃபாஸ்டா ஓடணும், இல்லைன்னா ஃபைட் பண்ணணும். இந்த 2 விஷயமும் நடக்கல. ஆனா வந்து பிளட்ல வந்து சுகர் லெவல் மட்டும் அதிகமாயிட்டு இருக்கு. ஸோ அப்பதான் உங்களுக்கு இன்சுலினோட தேவை வந்து அதிகமா தேவைப்பட்டு நீங்க சர்க்கரை வியாதினால பாதிக்கப்படுறீங்க. ஒரு டேப்லெட் ஆரம்பிச்சு நான் இன்சுலின் வரைக்கும் போறேன்னு சொல்றவங்க எல்லாருமே இந்த எண்ண ஓட்டங்களை கவனிச்சு பார்க்கணும். ஸோ இந்த எண்ண ஓட்டங்கள் சரியா இல்ல, முக்கியமாக நெகட்டிவான விஷயங்களை நீங்க நைட்ல யோசிக்கிறீங்க, கடந்த காலத்தை பத்தி ஒரு வருத்தம், ஃபியூச்சரை பத்தி ஒரு பயம், இல்ல எனக்கு தூக்கமே செட்டில் ஆக மாட்டேங்குது, ஏதாவது ஒரு ஃபோன் பார்க்குறேன், இந்த மாதிரி விஷயமா இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு சர்க்கரையோட அளவு அதிகரிக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருக்கும். இன்னொன்னு, இந்த நைட் நேரத்துல நீங்க சரியா தூங்காததுனால உங்களுடைய கல்லீரல் வந்து பாதிக்கப்படும். நிறைய பேர் சொல்லுவாங்க நைட்டு 12 மணிக்கு மேல நான் தூங்குறேன், இல்ல வந்து 2 மணிக்கு மேல தூங்குறேன்னு சொல்லுவாங்க. ஸோ கல்லீரல் வந்து புதுப்பிக்கப்படலை அப்படின்னா உங்களுக்கு சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வந்து இருக்காது. ஸோ இதனாலேயும் வந்து உங்களுக்கு பாதிப்புகள் வந்து அதிகமா இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாம நீங்க உணவை எப்படி சாப்பிடுறீங்க, இதுவும் சர்க்கரைக்கு ரொம்ப 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 முக்கியமான விஷயம். நிறைய பேர் நீங்க சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டவங்களை கேட்டு பாருங்க, 5 நிமிஷத்துல சாப்பிடுவேன் டாக்டர், கட 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 கடன்னு சாப்பாடை நான் வாயில போடுறேன்னா பக்கத்துல போடுறேன்னா கூட தெரியாது, அவ்வளோ ஃபாஸ்டா நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க கடகடன்னு சாப்பிடுறீங்கன்னா அந்த உணவு வாயில வந்து முறையா செரிமானம் ஆகாது. ஸோ வாயில நீங்க உள்ள வந்து அந்த உமிழ்நீரோட கலந்து செரிமானம் நடக்கும் பொழுதுதான் நம்ம உடலுக்கு இந்த உணவுல எந்த அளவுக்கு புரோட்டீன் இருக்கு, எந்த அளவுக்கு கொழுப்பு இருக்கு, எந்த அளவுக்கு சர்க்கரை இருக்கு, இதை செரிமானம் பண்றதுக்கு நம்ம வயிற்று பகுதியில என்னென்ன என்சைம்ஸ் வந்து சுரக்கணும், முன் சிறுகுடல் பகுதியில என்னென்ன என்சைம்ஸ் வந்து சுரக்கணும் அப்படிங்கிற ஒரு சிக்னல் வந்து நம்ம வயிற்றுக்கு போகும். இதை நீங்க எப்படி உணரலாம் அப்படின்னா, எப்பெல்லாம் நல்ல ஒரு சாப்பாடோட ஸ்மெல் வரும்போதே நீங்க உங்க வயிற்று பகுதியில அமிலம் சுரக்கிறத உணர்வீங்க இல்லைங்களா, அதுதான். ஸோ அதே மாதிரிதான் உங்க உணவு வாயில போட்ட பிறகு நல்லா மென்னீங்க அப்படின்னா தான் அந்த உமிழ்நீரோட கலந்து அங்கேயே உங்களுக்கு சர்க்கரையோட செரிமானம் வந்து ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அந்த சர்க்கரை ஓரளவுக்கு அங்க செரிமானம் ஆகி அதுக்கப்புறமா நீங்க வயிற்றுக்கு வந்து கொண்டு போறீங்க அப்படின்னா வயிற்றுல புரோட்டீனோட செரிமானம், புரதச்சத்தோட செரிமானம் வந்து நடக்கணும். அதுக்கு தேவையான என்சைம்ஸ் வந்து ஆல்ரெடி நீங்க நல்லா மெல்லும் பொழுதுதான் உங்களுடைய சிக்னல் வந்து வயிற்றுக்கு போகும். ஸோ அப்போ அந்த என்சைம்ஸ் வந்து கரெக்டா வந்து உங்களுக்கு உருவாகணும். அதே மாதிரி முன் சிறுகுடல் பகுதிகளில் தான் கொழுப்பு வந்து செரிமானமாகும். ஸோ அந்த சிக்னலும் நீங்க நல்லா வாயில மெல்லுவீங்க அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு அந்த முன் சிறுகுடலுக்கு அந்த சிக்னல் போகும். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான் வாய்ப்பகுதியில நல்ல ஒரு செரிமானம் தொடங்கிடுச்சு, அங்க வந்து சர்க்கரை வந்து ஓரளவுக்கு செரிமானம் ஆகுது அப்படின்னா உடலுக்கு இன்சுலின் அதிகமா தேவைப்படாது. ஸோ அதனால நம்ம முன்னோர்கள் சொன்ன ஒரு விஷயம் தான், நொறுங்க தின்றால் 100 வயதுன்னு சொல்லுவாங்க. அதற்கான அர்த்தம் இதுதான். நீங்க நல்லா வந்து மென்னு சாப்பிடும்போது வயிற்றுக்கு என்ன என்சைம்ஸ் புரதத்தை செரிக்கிறதுக்கு தேவை, முன் சிறுகுடல்ல கொழுப்பை செரிக்கிறதுக்கு என்ன வந்து பேன்கிரியாட்டிக் லைபேஸா, ஸோ இந்த பித்த நீரா, இது மாதிரி விஷயங்களை ஆல்ரெடி நம்ம உடம்பு சிக்னல் கொடுத்துரும். ஸோ அதை நம்ம சரியா பண்ணாம கட 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 கடன்னு நம்ம சாப்பிடும் பொழுது நம்மளுடைய இன்சுலினோட தேவை தான் நமக்கு அதிகமாகுது. இதனாலையும் உங்களுக்கு சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காது. ஸோ உணவை நல்லா நீங்க வந்து மென்னு அந்த ஒவ்வொரு கவளம் உணவையும் குறைஞ்சபட்சம் 5ல இருந்து 10 முறை நல்லா மென்னு வந்து நீங்க அதை சாப்பிட்றீங்க அப்படின்னாலே உங்களுக்கு சர்க்கரை வந்து நல்லா கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். இதைதான் ஜப்பானியர்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு தியானம் மாதிரி அந்த உணவை வந்து எடுத்துக்கணும். ஒரு கப் டீயை கூட வந்து நம்ம 1/2 மணி நேரம் ஒவ்வொரு அந்த கவளம் வந்து நம்ம டீயை உள்ள எடுத்துக்கும் போதும் அதனுடைய சுவை எப்படி இருந்தது, அதனுடைய வெப்பநிலை எப்படி இருக்கு, ஸோ அந்த துவர்ப்புத்தன்மையை நம்ம வந்து உணர்ந்து ஸோ அது எப்படி நம்ம உடலுக்குள்ள போய் பரவுது, இந்த மாதிரி ஒவ்வொரு கவலம் வந்து உணவையுமே நம்ம உணர்ந்து ஒரு தியானம் மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல சர்க்கரை வந்து நல்லாவே குறையறத பார்க்கலாம். இந்த ஒரு விஷயத்தை பயன்படுத்தி சர்க்கரை அளவை 50% குறைச்சிருக்க நபர்களை நான் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ உணவை நம்ம எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஒண்ணு. ஸோ இந்த 2 விஷயம் தாண்டி நம்ம அன்றாடம் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவுகளை அதிக கார்போஹைட்ரேட் இல்லாம நல்ல கொழுப்பு வகைகளையும் புரதச்சத்தும் சேர்த்த உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கணும். சிறுதானியங்கள், காய்கறிகள் இதெல்லாமே நம்ம எடுத்துக்கிறது நல்லது. முக்கியமான இன்னொரு விஷயம், இரவு உணவு. இரவு உணவை நான் நைட்டு 10 மணிக்கு சாப்பிட்றேன் டாக்டர் அப்படின்னு சொல்றவங்க சர்க்கரை வியாதினால பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு உங்களுக்கு.
ஸோ அதனால சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா இரவு 7 மணிக்கெல்லாம் உங்க உணவை வந்து எடுத்துருங்க. இரவு 7 மணிலேருந்து காலை 7 மணி வரைக்கும் நீங்க ஒரு ஃபாஸ்டிங் மாதிரி வந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் மாதிரி வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஏன்னா இந்த டைமுக்குள்ள உங்களுடைய இன்சுலினோட சென்சிட்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நைட்ல 7 மணிக்கெல்லாம் உங்க உணவை சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு கண்டிப்பா சீக்கிரமா தூக்கமும் வந்து வந்துடும். அதுக்கு மேல நீங்க ரொம்ப நேரம் வந்து முழிச்சிருக்கவும் முடியாது. ஸோ அந்த சமயத்துல ஒருவேளை பசி எடுக்குது அப்படின்னா நல்லா வெதுவெதுப்பான ஜீரக தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகமா பசி எடுக்காது. இந்த ஒரு மெத்தடை நீங்க வந்து ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே சர்க்கரை வந்து நல்லா கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். அது கூட நான் சொல்ற இந்த மூலிகை பொடியை நீங்க வீட்டிலேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஸோ சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஆவாரம்பூ, சிறுகுறிஞ்சான், நாவல் கொட்டை, கறிவேப்பிலை, மஞ்சள், நம்ம சாப்பாட்டுக்கு சேர்க்கக்கூடிய மஞ்சள், அது கூட வந்து வெந்தயம், மருதம் பட்டை, இந்த எல்லா பொருட்களையும் ஈக்குவல் குவான்டிட்டி வந்து நீங்க எடுத்துக்கோங்க. ஸோ ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்து, அதாவது இந்த கருவேப்பிலையை வந்து நிழல்ல காய வச்சு அதை நல்லா வந்து காய்ந்த பிறகு நம்ம பயன்படுத்தலாம். வெந்தயம் மட்டும் லைட்டா வந்து நம்ம வறுத்துக்கணும். மஞ்சள் வந்து நம்ம எப்பவுமே உணவுக்கு சேர்க்கக்கூடிய அந்த மஞ்சள் தான். ஸோ இது கூட ஆவாரம்பூ, சிறுகுறிஞ்சான், நாவல்கொட்டை இது எல்லாருக்குமே நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மூலிகை பொருட்களோட மருதம் பட்டையும் நம்ம வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம இதயத்துக்கும் பாதுகாப்பை வந்து கொடுக்கும், சர்க்கரையும் வந்து குறைக்கும். ஸோ இந்த மூலிகை பொருட்கள் எல்லாத்தையுமே ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துட்டு நீங்க 1 டீஸ்பூன் அளவுக்கு காலை இரவு 2 வேளையுமே உணவுக்கு முன்னாடி வந்து நம்ம எடுத்துக்கலாம். அந்த மாதிரி எடுத்துக்கும் போது நல்லா உங்களுக்கு சர்க்கரை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். எனக்கு சர்க்கரை வியாதி வரக்கூடாது டாக்டர், ப்ரீ டயபெட்டிக்ல இருக்கேன், இல்ல அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை வியாதி இருக்கு, எனக்கு ஒரு 40 வயசு ஆயிடுச்சு, சர்க்கரை வந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க ரெகுலரா இந்த ஒரு காம்பினேஷனை வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏதாவது ஒரு வேளை மட்டும் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு சர்க்கரை நல்லா வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். ஏன்னா அந்த வெந்தயம் அப்படிங்கிறது உங்க வயிற்று பகுதியில செரிமானத்தை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். கருவேப்பிலை அப்படிங்கிறது சர்க்கரையை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரக்கூடியது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆவாரம்பூ, சிறுகுறிஞ்சான், நாவல் கொட்டை இது எல்லாமே வந்து நம்ம உடம்புல இன்சுலின் எப்படி வேலை செய்யுமோ அதே மாதிரியான ஒரு வேலை செய்யும். ஸோ அதனால இன்சுலினுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கக்கூடியது. இது எல்லாமே மருதம் பட்டை அப்படிங்கிறது வந்து இதயத்தை பாதுகாக்கக்கூடியது. தசைகளை வந்து நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கிறதுனால தசைகள்ல வந்து குளுக்கோஸ் வந்து, அதாவது வந்து சர்க்கரை வந்து செரிமானம் ஆகிறத வந்து இது இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இந்த மூலிகைகள்லாம் சேர்ந்து நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது நம்ம சர்க்கரை நல்ல கட்டுப்பாட்டுக்குள்ள வரும். ஸோ சர்க்கரை வியாதினால பாதிக்கப்பட்ட நபர் உங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா முதல்ல அவங்கள நல்லா மென்று சாப்பிட சொல்லுங்க. ஒவ்வொரு கவளம் உணவையும் ஒரு 5லேருந்து 10 முறையாவது நல்லா மென்று அதை வந்து தண்ணீர் மாதிரி ஆன பிறகு வந்து சாப்பிட சொல்லுங்க. அடுத்தது நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு தியான பயிற்சியை வந்து மேற்கொள்ள சொல்லுங்க. ஸோ இந்த தியான பயிற்சிகள் அப்படிங்கிறது நைட்ல தூங்க போறதுக்கு முன்னாடி இன்றைய நடந்த விஷயங்கள் எல்லாமே நல்ல விஷயம்தான், இதுல சில விஷயங்கள் நடக்கலைன்னா கூட ஃபியூச்சர்ல அதுக்கான ஒரு காலகட்டம் அமையும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மன நிறைவோட நம்ம வந்து தூங்க போறது. ஸோ இது கூட நீங்க வந்து எளிமையான சில நடைப்பயிற்சியை மேற்கொள்றது, நைட்ல ஒரு 7 மணிக்கு சாப்பிட்டுட்டு காலையில 7 மணி வரைக்கும் ஒரு 12 hours ஃபாஸ்டிங். ஸோ இது கூட நான் சொன்ன இந்த மூலிகை பொடி, இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே சர்க்கரையை ரொம்ப அழகா வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கலாம். ஸோ இந்த விஷயத்த உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கும் சொல்லுங்க, நீங்களும் பயன்படுத்தி பாருங்க. இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.